கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தினம் ஒவ்வொரு புதிய புதிய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் செய்த உதவிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா என்ன சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம். லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் கொடுக்கப்பட வேண்டும், மற்ற நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நம்ம மறந்துடும். சில சத்தியங்களை ஆண்டவர் விவரமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு, சீசர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கறதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு முன்னால கொடுக்க வேண்டும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலேயே நம்ம குறியா இருப்போம். ஆனா நம்ம கொடுக்கணுங்கிறத நம்ம மறந்துடும். அதனாலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன வேணும் பாருங்க. இன்னைக்கு உங்க நிலத்துல போய் பயிரிடுறீங்க. நிலத்துல உங்களுக்கு என்ன பயிர் வேணும் அப்படின்னு நீங்க விரும்புற அந்த பயிரை நீங்க விதைக்கணும். விதைச்சாதான் திரும்ப வரும். ஒண்ணுமே விதைக்காம ஒண்ணுமே வரலையேன்னு நினைச்சா அது வராது. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் முதல்ல நிலத்துக்கு கொடுத்தால் நிலம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தால் மற்றவர்கள் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப வரும். அது சுத்திக்கிட்டே வரும். அதனாலதான் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்படும். இதனாலே நமக்கு கொடுக்கிறது பத்தி ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு வரும், நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு வரும். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அநேகர் அறிந்திருந்தாலும் ஒரு உண்மையில தான் நம்ம இருக்கிறோம். யாராவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களா? யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நமக்கு இந்த காரியம் செஞ்சு நல்லா இருக்குமே யோசனை பண்ணுவோம். ஆனா நாம் யாருக்கும் போய் எந்த உதவியும் பண்ண மாட்டோம். நம்ம யாருக்கும் போய் பாருங்க, வீட்டுல எதுவா இருந்தாலும் கூட யாராவது உதவி கேட்டால் உதவி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுவோம்? கொடுத்தா தானே கிடைக்கும். அது எப்படி கொடுக்கிறோமோ அப்படி கிடைக்கும். சொல்லுது, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நாம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கும் போது சரி, ஜனத்துக்கு கொடுக்கும் போது சரி, பிச்சை கொடுக்கும் போது சரி, நீ அளக்கிற அளவின்படியே. சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா நிறைய விதைச்சேன்னா உங்களுக்கு நிறைய அறுவடை வரும். கொஞ்சமா விதைச்சிட்டு நிறைய எதிர்பார்க்க முடியாது. அப்ப கொஞ்சமா நீங்க விதைச்சேன்னா கொஞ்சமா கிடைக்கும். அதனால நீங்க கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம். அருமையானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் அதிகமா உங்களுக்கு வரணும்னா நீங்க அதிகமாய் கொடுக்க வேண்டும். நீங்க அதிகமா நீங்க அளக்குற அளவு எப்படி இருக்கிறது சற்று யோசனை பண்ணி பாருங்க. சிலவங்களுக்கு உங்களுக்கு கையே வராது கொடுக்கறது. சில சொல்லுவாங்க, எச்சு கையில காக்க ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உதவி செய்யற காரியத்துல ரொம்ப ஸ்டிஞ்சியா இருப்பாங்க. அது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு. அதிகமா கொடுக்க 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 வந்துட்டே இருக்கும். தோண்ட தோண்ட வரும், தொட்டனை தூரம் வளர்க்கே நீ மாந்திருக்கு கற்றுது அறிவுன்னு சொல்லப்படுறோம். அப்படி கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அறிவு வளர்றது போல நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க விதைக்க விதைக்க அறுத்து. இப்ப பாருங்க, இஸ்ரேல் நாட்டெல்லாம் பாருங்க, அறுவடை பாருங்க, அறுப்பும் விதைப்பும் ஒன்றா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கும். அதே போல நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க எந்த அளவில் அளக்கிறீங்க அந்த உங்களுக்கு அளக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். அருமையான காலவெளியில் அருமையானவர்களே, ஒருவனும் கொடுக்க மாட்டேன்றான் என்று எத்தனை இடத்துல கேட்டேன், கிடைக்கல நினைக்கிறீர்களா? உங்களை நோக்கி வரும் பொழுது, உங்கள்கிட்ட கேட்கும்போது நாம் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நீ கொடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்காய் திரும்ப கொடுக்கிற ஆண்டவர், பல மடங்காய் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்க குலுக்கி கொடுத்தீங்கன்னா அந்த அளவு அமைக்க குலுக்கி. இந்த காலத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அளவுகள் இருக்கிறது. நீ நல்ல அளந்து கொடுத்து உனக்கு நல்ல அளவுபடி கிடைக்கும்.
இந்த கால வேளையில கர்த்தர் விரும்புறது என்ன? உள்ளது நீ எப்படி இருக்கிறாய் என்று கர்த்தர் நம்ம பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கால வேளையில ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. கொடுக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கொடுங்க. நிறைய வேணும், நிறைய கொடுங்க. சிலவங்களுக்கு வாங்கி வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாது. வாங்கிட்டே இருப்பாங்க, கொடு கொடு கொடுன்னு வாங்குவாங்க. ஆனா கொடுக்க யாரா கேட்டா இல்லைன்றோம். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு உங்களை கொடுக்கிற பிள்ளைகளாய் பாருங்க, அநேக சில சமயத்தில் கேட்பாங்க வந்து, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்களா. நான் சொல்லு, நீங்க ஹெல்ப் கேட்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்களை கொடுக்கலாய் கர்த்தர் வைத்திருக்கு. அநேக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களான்னு வந்து கேட்கும்போது சில ஆள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் உங்களை வாங்க வைக்கவில்லை, கொடுக்க வைத்திருக்கிறார். அந்த வருத்தத்தோடு போனாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னது போலயே கர்த்தர் என்னை கொடுக்கலாய் மாற்றி வைத்தார், என்னை கொடுக்க வச்சிருக்கிறார் என்று சொன்னார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அப்படிதான். பாருங்க, உங்களை அநேகருக்கு பாருங்க, நம் கை ஏந்தி நிற்க மாட்டோம். நம்ம கையை ஏந்திரலாய் இல்லை, கை கொடுக்கறலாய் கர்த்தர் மாட்டோம். கொடுக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது மேலானது. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்காம கர்த்தர் உங்களை கொடுக்கிற பிள்ளாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதம். அநேகருக்கு நீங்க கொடுப்பீங்க, அநேகர் உங்கள்கிட்ட வந்து உதவி பார்ப்பாங்க, அநேகர் உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். அந்த அளவு கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி வசனத்தின்படி ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்ப நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையில கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லிக்கிறப்பா. இந்த வசனத்தின்படியே உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அநேக இடங்களில் இல்லை, கிடைக்கவில்லை, கிடைக்கவில்லை, இல்லை என்று சொல்லுகிற காலங்கள் மாறட்டும். அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறேன். கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வாதம். உடைய வசனத்தை அனுப்பும். எந்த அளவினால் அளந்தீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அமைக்க குலுக்கி சரிந்து கொள்படி அளக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிரப்பும், கிருபைக்குள் மறையும். ஒரு குறை இல்லாதபடிக்கு வழிநடத்தும்படி நாங்கள் ஒப்புக்கொள்ளும். பாதுகாப்பு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த அளவில் அளக்க அந்த உங்களை அளக்கப்படும். தொடர்ந்து ஆண்டவருக்கு என்று கொடுங்கள், கர்த்தருக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு லோக சுவாதிகளை சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.